ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மேட்சோட அந்த வைபே போயிட்டுறாச்சே. அந்த வார் வந்து அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு பெரிய பிரேக் போட்டு அப்படியே ஒரு மாதிரி மந்தமாயிட்டு இன்னைக்கு மேட்ச் பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா திருப்பி அந்த சோனுக்குள்ள வரணுமா அப்படின்ற மாதிரி இருந்து. பட் நல்ல வேளை இன்னைக்கு 2 டீசென்டான மேட்ச் இருந்துச்சு. என்ன சோகங்கள்ரா, வார் நடக்க இந்தியால நிறைய பேர் சாவுறாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆறான், கோலி ரிட்டையர் ஆறான். நேத்து மழை பெய்யுது, பட் பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் வந்துட்டு மழை எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்ப சின்ன சுவாமி ஸ்டேடியத்தை வந்து எடுத்தாடுங்கன்னு தெரியல. இவனுங்க வந்துட்டு இந்த வெனியூ வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கும் ஹோஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு மழை அடிச்சு ஊத்தி தொலைது. நான் மேட்சுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு மழை பெஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் ஃபுல்லா வெதர் கண்டிஷன்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சுக்கே படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மேட்ச்ல கன்ஃபார்மாவே தெரிஞ்சுட்டு ரொம்ப மழை பெய்யும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதனால நான் கான்பிடென்டா தான் இருந்தேன். நான் மேட்ச் பார்க்கவே ரெடியா இல்லை. ஆக்சுவலா நானும் எவெல்லாம் மேட்சுக்கு போறானோ, எவெல்லாம் மேட்ச் பார்க்க ஸ்டேடியமுக்கு போறானோ பாவம் அப்படின்னு தான் நினைச்சேன். எனக்கு கன்ஃபார்ம் மேட்ச் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் இன்னைக்கு 2 டீசென்டான மேட்ச் நடந்துச்சு. வெயிட்டான மேட்ச்னே சொல்லலாம். நல்ல விட இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்து. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஒரு கேப் விட்டு பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்னென்ன மேட்ச்னா நடந்துச்சு அப்படின்னா, ஜிடி வர்சஸ் டிசி அண்ட் பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல். ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மேட்சே பார்த்துருவோம். டிசி வர்சஸ் ஜிடி, 2 செஞ்சுரி இந்த மேட்ச்ல, மரணமான செஞ்சுரி. டிசி என்ன தப்பு இன்னைக்கு பண்ணானுங்க எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. அப்பதான் டெய்லி போடுற கிரிக்கெட் கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க. ஓகே, சோ டாஸ் ஜெயிச்சானுங்க. ஜெயிச்சுட்டு நாங்க வந்துட்டு பவுலிங்கே போடுறோம் அப்படின்னு சுமன் கில் வழக்கம் போல. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு என்ன பண்ணாலும் இன்னைக்கு இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் டிசி இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே இவங்க வந்துட்டு தோத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. சொல்ல போனா தப்பிச்சிட்டானுங்க. சொல்ல போனா டிசி வந்து தப்பிச்சிட்டானுங்க. இந்த மலையாள சன்ரைசர்ஸ் மேட்ச்ல கன்ஃபார்மா தோக்க வேண்டிய மேட்ச். பாவம் பேட் கமிங்ஸ் வந்து வெறித்தனமா பவுலிங் போட்டு மழை அடிச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் பஞ்சாபோட லேண்டானுங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு தோத்துருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி லேண்டிட்டு இருந்தாங்க. பட் மழை பெஞ்சிச்சு, ட்ரோன் வந்துச்சு, வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நடக்கல. அந்த மேட்ச் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் டிசி தோத்துருவாங்க அப்படிதான் தோணுது பஞ்சாபோட அந்த மேட்ச். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் இந்த மேட்ச் வந்துட்டு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்க முடியாது. நான் வந்துட்டு கேஎல் ராகுல் செஞ்சுரி, சூப்பரா செஞ்சுரி போட்டான். வேற லெவல்ல கேம் விளாண்டா கேஎல் ராகுல். இன்னைக்கு பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. பட் ரன் வந்துட்டு ரொம்ப கம்மி. நான் வந்துட்டு மேட்ச் இன்னைக்கு வந்துட்டு ஜிடி ஜெயிச்சிருந்தா இதுதான் ஒரு காரணமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்துட்டு கேஎல் ராகுல் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாண்டுருக்கலாம். அப்படி ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்துட்டு ஏன் இவ்வளவு ஸ்லோவா விளையாண்டா? 10 பாலுக்கு 5 ரன். என்ன ஃபேஃப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை ஆர்சிபி வந்து பெர்ஃபெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க டூப்ளசி வந்து சும்மா ஜாலிக்கு வந்து இப்ப கிரிக்கெட் விளையாடுறான். பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் இன்னைக்கு ஜாலிக்கு தான் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தெரியுது. பட் ஒன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. 199 தான் அடிச்சிருக்கானுங்க. இப்ப வந்துட்டு ஜிடிக்கு வந்துட்டு 1-2 விக்கெட் போயிட்டு கடைசி வரை கொஞ்சம் பக்கத்துல போய் அவங்க தோக்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல. 2 பேரும் அவுட்டே ஆக மாட்டேங்கிறானுங்க. சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் அவுட்டே ஆகாத போது நம்ம யாரை குறை சொல்லணும்? பவுலர் தான் சொல்லணும். இன்னைக்கு பாவம் யாருன்னா நட்ராஜன் தான். ரொம்ப நாள் கழிச்சு சான்ஸ் கிடைச்சிச்சு. அன்னைக்கு நல்லா போட்டான். ஒரு ஓவர் போட்டான், ஒரு விக்கெட் எடுத்தான், 4 ரன் கொடுத்தான். பட் இன்னைக்கு செம்ம அடி 49 ரன்ஸ். நட்ராஜன் ஏதோ பவுலிங் மிஷின் மாதிரி போட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு 2 பேரும் அடிக்கிற ஷாட்டே, நான் எத்தனை வாட்டரா இவங்களை பத்தி பேசுறது, பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுட்டே தான் இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பே பயங்கரமா இருக்கு இந்த சீசன்ல. அது மட்டும் இல்ல, சாய் சுதர்சன் ஒரு பக்கம் சீனா லேண்டா. இன்னைக்கு சுமன் கில் தான் வந்துட்டு, எனக்கு சுமன் கில் அடிச்ச சிக்ஸர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்குறதுக்கு. முக்கியமா அந்த பிளிக் ஆடுறது, ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறது, ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது எல்லாம் இன்னைக்கு செமையா இருந்து பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் சாய் சுதர்சன் செஞ்சுரி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. சுமன் கில்லுக்கு ஏதோ ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன், நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கோ வெறித்தனமா வந்தான். அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் இல்ல நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. சுமன் கில் உன் புத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. சரியான ஆள்றா. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சுமன் கில் செஞ்சுரி போடுறதுக்கு. பட் கடைசி நேரத்தில் அவுட் ஆயிடுறான். ஆனா இன்னைக்கு டாமினேட் பண்ணிட்டானுங்க 2 பேரும். பட் என்னதான் சொல்றது, டிசி வந்துட்டு வேற வழியே இல்ல, மோசமா விளையாடுறானுங்க. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல விட்ட மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு அவனுங்க சைட்ல பவுலிங் ஓரளவாவது டீசெண்டா யாரு போட்டா அப்படின்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் தான். அவன் தான் இன்னைக்கு ஸ்டார்க்கு பதிலா வந்தா, நல்லா போட்டான். வேற சமீரா ஓரளவு டீசெண்டா போட்டான். மற்றபடி பாத்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அவங்க சைட்ல. சொல்ல போனா டிசி சைட்ல வேற என்ன சொல்றது, பேட்டிங்ல பாத்தீங்கன்னாலும் சரி எல்லாருமே ஓரளவு டீசெண்டா தான் விளையாண்டுருக்காங்க. 199 ரன்ஸ். ஆனா டிசி பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஜிடியோட பேட்டிங் வந்துட்டு, குஜராத் பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா இன்னைக்கு கேஎல் ராகுல்லாம் ஒரு 6 அடிச்சான்.
92ல இருக்கும் ஒரு 6 அடிச்சு 98 வரும்போது அந்த அடிச்ச 6 எல்லாம் பாக்குறதுக்கு விராட் கோலி வந்துட்டு பாகிஸ்தான்ல ஒரு மேட்ச் அடிவான், பாகிஸ்தானோட ஒரு மேட்ச் அடிவான் 2022 T20 வேர்ல்ட் கப் மெல்போர்ன்ல வச்சு ஆடுவான். அந்த 2 6 ஹாரிஸ் ரஃப் ஓவர்ல ஒரு 6 அடிப்பான். அதே மாதிரி இன்னைக்கு அடிச்சான், சூப்பரா அடிச்சான், எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சான். எல்லாமே போய் குப்பையில முடிஞ்சிட்டு அவன் கோயல் ராகுல் போட்ட செஞ்சுரியே மேட்டர் இல்லாத மாதிரி ஆக்கிட்டானுங்க ஜிடி பேட்டர்ஸ். இன்னைக்கு 2 பேர் தான் டீம் ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்தா எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் செஞ்சுரி போட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுமன் கில்லே வந்துட்டு கடைசி வரை எப்படியாவது போட்டுடலாமா, ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்காதாரா நான் அடிச்சிருவேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். பட் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி போச்சு. ஈஸியா மேட்சை முடிச்சிட்டாங்க. டிசி வந்து கீழே போயிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு எவன்லாம் உள்ள போப்பான் அப்படின்னா ஜிடி டாப்ல இருக்கானுங்க. ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் 3 பேர் போறாங்க. அந்த 4th பிளேஸ் தான் எவன் வர போறான்னு தெரியல. எம்ஐ வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து ஜிடி எப்படியாவது இந்த மும்பையை வெளியே தள்ளிட்டு நீங்க உள்ள வந்துருங்க. ஏன்னா நீங்க கப்படிக்க போறது இல்ல. கண்டிப்பா டெல்லி கப்படிக்க மாட்டானுங்க. அது நான் 100% கன்ஃபார்மா சொல்றேன். டெல்லி கப்படிக்க மாட்டானுங்க. மும்பையை வெளியெடுத்துட்டு நீங்க உள்ள வந்து தோத்துருங்க, இதுதான் வேணும். ஏன்னா அந்த மும்பை வந்துட்டு எப்பவுமே ஒரு மாதிரிப்பட்டவனுங்க, அவங்க எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க திடீர்னு. ஜிடி சூப்பரா விளையாடுறானுங்கப்பா இன்னைக்கு. ஆனா ரஷீத் கான் இன்னைக்கு கையை விட்டா இப்படி போட்டிருப்பான். ரஷீத் கானை விட்டனா ரொம்ப கையை பெண்ட் பண்றாங்க. நான் இன்னைக்கு மேட்ச்ல ரஷீத் கானை பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இப்படி 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 போடுறாரு தலைவர் இன்னைக்கு கையெல்லாம் வச்சுட்டு. சரியில்லையா ரஷீத் கானு. மற்றபடி பாத்தீங்கன்னா என்னத்தான் சொல்றது, அவன் வந்துட்டு கான்பிடண்டா இருக்கானுங்க. குஜராத் சொல்ல போனா சுமன் கில் எல்லாருமே எப்படின்னா எவன் செஞ்சுரி போட்டா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்னைக்கு கேஎல் ராகுல் செஞ்சுரி போட்டதுன்னா அவங்க மைண்டுக்கு வரவே இல்லை. சரி இப்ப என்ன 200 அடிக்கணுமா, சட்டை அடிக்க போறேன், எங்கள்கிட்ட பேட்டிங் லைனப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடுறானுங்க உட்காந்துட்டு. மரண அடி அடிச்சுட்டு மேட்சே முடிச்சிட்டானுங்க. சொல்ல போனா இது ஒரு சப்ப வின்னு. பட் ஜிடி மறுபடியும் டாப்புக்கு வந்துட்டானுங்க. ஜிடி ஃபர்ஸ்ட், ஆர்சிபி செகண்ட், பஞ்சாப் தேர்ட், 4th மும்பை இருக்கானுங்க. போக போக மேட்ச்ல தான் தெரியும் எப்படியாவது டக்கு டக்குன்னு முடிக்கட்டும். எல்லாருக்கும் மேட்ச் இருக்குது. எவன் எப்ப காணாம போவனே தெரியாது. இன்ஜுரின்னு ஓடுறானுங்களா. ரபாடாலாம் இன்னைக்கு வந்தான் அன்எக்ஸ்பெக்டட். ரபாடா தலைவன்னா டெஸ்ட். நான் வந்துட்டு உண்மையிலே காண்டாயிட்டேன் இன்னைக்கு ரபாடாவெல்லாம் பார்க்கும் போது. ரபாடாவை நான் வந்துட்டு டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருப்பான்னு நம்பிட்டு இருந்தேன். டே நீ போனல, அப்படியே அங்கே இருந்து பிராக்டிஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை முடியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதுன்னு திருப்பி இங்க வந்து ரன்னு கொடுத்துட்டு எதுக்குடா. நான் வந்துட்டு உண்மையிலே ரபாடா போனது வந்து ஹாப்பியா இருந்தேன். ஓகே அங்க போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவான், டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல போய் ஆஸ்திரேலியாவை அடிப்பான் அப்படின்னு பார்த்தேன்னா திருப்பி அங்க இருந்து மெதுவா நடந்து இங்க வந்திருக்கான். வந்து ஒண்ணும் பண்ணல, அதே மாதிரி திருப்பி அடிதான் வாங்குறான். வந்து எதுக்குடா ரபாடா, ஏன்பா நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறியாடா எங்க நிலைமைய. சரி விடு. பட் ஜிடி சூப்பரா விளையாண்டானுங்க, ஜெயிச்சிட்டானுங்க. பட் மத்தியானம் நடக்கிற மேட்சுக்கு போவோம். மத்தியானம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னா ஜெய்ப்பூர்ல பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் நடந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஒரு வழியா வந்துட்டான்ப்பா. தூங்கி எந்திரிச்சு தலைவனை பார்த்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சஞ்சு சாம்சன் வந்தான். வந்து என்ன பண்றது, நாங்க பக்கத்துல போய் தோக்கதான் போறோம். அதாவது இவனுங்களுக்கும் இந்த க்ளோஸ்ல போய் தோக்கிறதுக்கு ஒரு 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 சிமிலரான ஒரு ஸ்டோரி மாதிரியே இருக்குப்பா. என்னதான் அடிச்சாலும் நாங்க பக்கத்துல போய் தோத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. பஞ்சாப் இன்னைக்கு உண்மையிலேயே டீசெண்டா விளையாடுங்க. டாஸ் ஜெயிச்சோன்னா பேட்டிங்டா ஸ்ரேயஸ் ஐயர். இதுதான்டா ஒரு நல்ல கேப்டன் கிடக்கு. அந்த ஆப்போசிட்டா போற பத்தியா எல்லாரும் பவுலிங்னு ஓப்பானுங்க உட்காந்துட்டு. பட் தலைவன் அதெல்லாம் இல்ல, நாங்க பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா பிளம் சிம்ரன் எல்லா சிம்ரனும் வந்தானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் ஓகே. இன்னைக்கு ஹைலைட் யாருன்னா நேஹல் வதேராவும் சஷாங்கும் தான். செம்ம அடி. வதேரா சூப்பரா விளையாண்டாங்க. இவனுக்கு தான் ஒரு பெரிய டோட்டல். முக்கியமா எண்டுல 16 ஓவர் இருக்கும்போது ஒரு 159 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டுல சஷாங்க் ஒரு பிடிச்சான். அவனு ஒமர் சாயம் பிடிச்சு 219 கொண்டு வந்தாங்கப்பா. இருந்தாலும் இந்த மேட்ச் இவனுக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். நீங்க மேட்ச் பார்த்தாலே தெரியும். இந்த மேட்ச் பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு அதிசயமா துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தா உட்காந்துட்டு. பராக் எல்லாம் பவுலிங் நல்லா போடுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டா வந்தால்தான் பராக் எல்லாமே நல்லா தான் பவுலிங் போடுறான். என்ன பிரச்சனை ராஜஸ்தானுக்கு தான், எப்பவுமே ராஜஸ்தான் வந்து இந்த கடைசி நேரத்துல விட்டுறானுங்க. அது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கும் போது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுறானுங்க. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் நல்லா ஆடுறாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடறாங்க. ஒரு பெரிய பிரேக் விட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுறாங்க. அதை ஏன்டா ஸ்லோ பண்றீங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அடிச்சனா பிரஷரே இல்லாம விளையாடலாமே. இன்னைக்கு வந்தானுங்கப்பா வைபவ் சூரியவன்ஷியும் ஜெயஸ்வால்னா ஃபர்ஸ்ட் ஓவர் 22 ரன்னு. ஹர்ஷீப் சிங்லாம் 60 ரன் கொடுத்தான் இன்னைக்கு. ஹர்ஷீப் சிங்லாம் எப்படிப்பட்ட பவுலரு, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் அடிக்கிறான் உட்காந்துட்டு. மரண அடி அடிச்சான் ஜெயஸ்வால். அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்ஷி 40 ரன் அடிச்சா இன்னைக்கு. எல்லாமே பவுண்டரி, ஒரு சிங்கிள் கூட எடுக்கல. சூரியவன்ஷி இன்னைக்கு ஒரு சிங்கிள் கூட எடுக்கல, எல்லாமே பவுண்டரி தான். 4 6 4 4. ஓடவே இல்லை. தலைவன் நின்று அவன் சின்ன பையன் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரும் அடிச்ச ஒரு மரியாதையை வச்சாது மத்தவனுங்க விளையாடுங்கடா. சஞ்சு வரான்,
20 ரன்னுக்கு போறான். பராக் வரான், அவசரப்பட்டு 6 அடிக்க அப்படின்ற மாதிரி அவுட் ஆகி போல்ட் ஆகிட்டு போறான். கடைசி த்ருவ் ஜுரேல் உட்காந்து அடிச்சிட்டு இருக்கான். த்ருவ் ஜுரேல் எப்பவுமே இந்த தோக்குற மேட்ச் தான் அடிக்கிறான். எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லிட்டேன். த்ருவ் ஜுரேல் எப்பவுமே தோக்குற மேட்ச் தான் ஆடுறான். ஃபர்ஸ்ட் இந்த சன்ரைசர்ஸோட ஒரு மேட்ச்ல ஒரு நல்ல நாக் ஆடுவான், அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபியோட ஒரு நல்ல நாக் ஆடுவான், இப்ப இவங்களோட ஒரு நல்ல நாக் ஆடுறான். பக்கத்துல போய் தோத்துறானுங்க. வேற எவனுமே விளையாட மாட்டேங்கிறானுங்க. சொல்ல போனா இவனுங்களுக்கு சான்ஸ் இருக்கு. 10 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்கானுங்க. 10 ரன் எவ்வளவு பெரிய விஷயம், கரெக்ட் தான். பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், அவங்கள்ட்ட அவ்வளவு பவர் இருக்கு. இந்த மாதிரி ஹெட்மயர் அவங்க எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஏன்டா கடைசி வந்து தோத்து போறீங்க? இன்னைக்கு ஹைலைட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப்ல ஹர்ப்ரீத் பிரார் தான். மரணமா 3 விக்கெட் எடுத்தான். இதுதான் கேம் சேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு. மரணமா போட்டான். இத்தனை நாள் வந்துட்டு உள்ள கொண்டு வருவானுங்க, உட்காந்து ரன்னா தான் கொடுத்துட்டு இருந்தான். பட் இன்னைக்கு சூப்பரா வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் வந்துட்டு பவுலிங் போட்டான். இதுதான் கேம் சேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு. சொல்ல போனது இவனை உள்ள கொண்டு வந்ததுதான் கேம் சேஞ்சர். ஏன்னா இவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். பவுலிங் சொல்ல போனா ஒமர் சாய் நல்லா தான் போட்டான். யான்சன் லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டான். ஒரு வின் பண்ற மாதிரி சான்ஸ் இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கொல்கத்தா மேட்ச் மாதிரி தான் வந்துச்சு ராஜஸ்தானுக்கும். அந்த கொல்கத்தாவோட லேண்ட் ஆனுங்களா ராஜஸ்தான் லாஸ்ட் ஓவர்ல 22 ரன் சம்திங் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது இந்த மேட்ச் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்துச்சு. பட் முடியல, தோத்துட்டானுங்க. என்ன பண்றது லாஸ்ட். பட் பஞ்சாப் மறுபடியும் புடிச்சிட்டானுங்க. எனக்கு ஏதோ பஞ்சாப் யாரு கப் அடிப்பாங்க அப்படின்ற டாபிக் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. சொல்ல போனேன்னா நான் தான் சொல்றேனே, ஆர்சிபி இல்ல மும்பை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு ஆர்சிபி ஏதோ அடிக்க போறாங்கன்னு தோணுது. இன்னொரு டீம் மும்பையா இருக்குமா? மும்பை வந்துட்டு இனிமேல் நான் ஒரு மேட்ச் விளையாடுறத வச்சுதான் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண போறேன். நான் கான்பிடென்டா இருந்தேன் மும்பை மேல சான்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்துட்டு இந்த இவ்வளவு பெரிய பிரேக் வந்துட்டா எனக்கு வந்துட்டு நிறைய தாட் இருக்குது. ஏன்னா எப்பவுமே நான் வந்துட்டு இந்த லேட் ஆக தான் கொஞ்சம் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்ப இவங்க எல்லாம் பண்றதை பார்க்கும்போது நடுவுல பிரேக் வந்துட்டு, ஏன்னா மும்பை வந்துட்டு எப்பவுமே மொமெண்டம் உள்ள கைஸ், நல்ல மொமெண்டம்ல போயிட்டு இருப்பானுங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் தோத்துட்டானுங்க. அந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா போட்டிருந்தேன்னா ஜெயிச்சிருக்கலாம் ஜிடியோட. பட் அநியாயத்துக்கு தோத்துட்டானுங்க, பக்கத்துல போய் தோத்துட்டானுங்க. இப்ப வந்துட்டு நான் இன்னொரு ஒரு மேட்ச் வச்சுதான் டிசைட் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு ஜெயிப்பானுங்களா மாட்டானுங்களா அப்படின்னு. எனக்கு ஏதோ மும்பை உள்ள வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா டிசி மண்ணு மாதிரி விளையாடுறானுங்க, கண்டுக்கிடவே இல்லை டிசி வந்து. நான் தான் சொல்றேன்ல, டிசி வந்துட்டு ஓவர் கான்பிடென்டா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. பாத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகுதுப்பா, கப்படிக்க வரீங்க அதை ஞாபகம். அக்சர் பட்டேல்லாம் பாருங்க, கேப்டன்சி ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்சர் பட்டேல்லாம் ரொம்ப ஜாலியா ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கனால ஒன்னும் தெரியாது அக்சர் பட்டேலுக்கு. போக போக தோத்துக்கிட்டே இருக்கும் போது கேள்வி கேட்பானுங்க, தம்பி என்னப்பா உனக்கே ஒரு மாதிரி தோணும், ஆஹா அப்பவே நம்ம நல்லா விளையாண்டுருக்கலாமே, அவ்வளவு பெரிய டீம் இருந்தா அப்படின்னு தோணும். ஸோ அதனால அக்சர் பட்டேல் கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும். கேப்டன்சி எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்திருக்கான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு ஆர்சிபி தான் இப்போதைக்கு ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு இந்த ஜிடியை பார்த்தாலும் பயமா இருக்கு. மோசமானவனுங்க கைஸ் இந்த ஜிடி எல்லாம். தயவு செய்து பட்லர் டேய் கிளம்பி போடா, வேற ஏதாவது ஊருக்கு ஏதாவது நீ அடிச்சாலே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப எதுக்கு திடீர்னு வந்த நான்லாம் பட்லர் நீ வரமாட்டான்னு நினைச்ச பார்த்தா உள்ள இருக்கிற மேபி பிளே ஆஃப் டைம் அப்ப கிளம்பி போயிருவானா என்னெல்லாம் தெரியல. இல்ல வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்களா என்ன கேட்டேன்னா, நீ இருக்கல மூடிட்டு எல்லா மேட்சும் விளையாண்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆள் உள்ள வந்தது எனக்கு காண்டா இருக்குன்னா ரபாடாத. உன்னை யாரா கூப்பிட்டா நீ தான் டெஸ்ட் வேர்ல்ட் கப் போன வந்தா அங்கே இருந்து ஜாலியா விளையாட வேண்டியது. இப்ப உள்ள வந்து திருப்பி எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. அங்கேயே இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ உள்ள வரியா, ஐபிஎல் உள்ள வரியா, எல்லா மேட்ச் விளையாடுறதுனால காசு வாங்கிட்டு போற, விளையாண்டுட்டு போ. இந்த வந்துட்டு எங்களுக்கு டெஸ்ட் வேர்ல்ட் கப் முக்கியம் அதெல்லாம் தெரியுது, ஐசிசி தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சுன்னா நானே வந்துட்டு டெஸ்ட் வேர்ல்ட் கப் தான் மேட்ரு. இதுன்னா ஒரு புண்டு ஐபிஎல் ஒரு பிரான்சைஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபேன்ஸை வச்சுட்டு அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நேஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சல்லி வாங்கும் போது ஞாபகம் இல்லையா நேஷன் ஃபர்ஸ்ட்னு? ஃபுல்லா விளையாடுறேன்னு உட்காந்து சொல்லிட்டு போறேன். அதுக்கப்புறம் நிகழ் வருது சும்மா அரிக்குது அப்படின்னா. ஸோ அதுதான் எனக்கு காண்டா இருக்குது. ஸோ பாப்போம் கைஸ் போக போக என்ன நடக்குது. நாளைக்கு என்ன மேட்ச் பார்த்தா அந்த மேட்சை பத்தி நான் பேச போறது இல்லை. லக்னோ வர்சஸ் சன்ரைஸ் இதை பத்தி நான் என்னத்தை நான் பேசுனேன், வாய் கூசுது இவங்களை பத்தி பேசுறதுக்கு. அங்க ஒரு பயர்ல சன்ரைசர்ஸ்ல ஈயடிச்சு பேர் இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. நீ போய் தூங்கலாம், ஒரு தம்மா போட்டு வரலாம் உள்ள போய், அந்த அளவு காலியா இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம். சரி நாளைக்கு மேட்ச்ல பாப்போம் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னா இன்னைக்கு மேட்ச் எப்படியாவது கொஞ்சம் நல்லாவது இருக்கணும், சோனுக்குள்ள எப்படியாவது வரணும் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டு இருந்தேன். பட் சூப்பரான மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச, டீசென்டான மேட்ச் இருந்துச்சு பாக்குறதுக்கு. சண்டே வந்துட்டு ஏன்னா நேற்று வந்துட்டு மழை பெஞ்சோன்னா லைட்டா அப்செட் ஆயிட்டா, ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனா எனக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு மழை பெஞ்சிரும்னு என்னோட ஒரு பயம் என்ன இருந்ததுன்னா, மேட்ச் தயவு செய்து லேட்டா ஆரம்பிச்சு என் உயிர் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். மழை பெய்தா ஒரே அடியா முடிஞ்சிருட்டோம். இவனுங்க உட்காந்து ஹோப் கொடுத்துட்டு இருப்பானுங்க, உட்காந்து இந்த கமெண்டேட்டர்ஸ் இங்கிலீஷ்ல உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஏதோ இன்னைக்கு மேட்ச் கன்ஃபார்மா நடக்க போற மாதிரியே பேசியே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவானுங்க. நம்பவே மாட்டேன்டா போலனா, எப்பவுமே வெதரை நம்புற ஆள் நான்லாம். சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச் டீசெண்டா இருந்து நாளைக்கு பாப்போம் என்ன நடக்குது. எல்எஸ்சி வர்சஸ் சன்ரைஸ் ஒருவேளை ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி போங்கடா உங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நீங்க வந்துட்டு மறக்காம
வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always gonna talk. Cheers.